வணக்கம் வாழ்க்கை நம்ம இன்னைக்கு சேனல்ல பார்க்க போற வீடியோ நியூஸ் ரீட். ஒரு நியூஸ் ரீட் பண்றது மூலமா ஆங்கிலம் கத்துக்கலாம் அப்படின்னு பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு நியூஸை எப்படி கரெக்டான ப்ரொனன்சியேஷன் ரீட் பண்றது அப்படின்றத பார்த்துடலாம். இஃப் யூ லைக் டாக்ஸ் அண்ட் ஆர்ட், this news for you. There is an art exhibition in London. It's special. It's an art exhibition for dogs. Dogs can have fun at the exhibitions. They can interact with art. There is a model of car. There's a fan next to it. Dogs can get in the car. They can put their heads out of the windows. The fan makes window. The dogs feel like they are in a real car. There's also 3-meter dog bowl. It's filled with the brown balls. They look like dog foods. The creator of exhibition want to make dogs happy. He says that a dog must play. It's good for the health. Exhibition, difficult words, meaning exhibition na show, காட்சிப்படுத்தல், interact அப்படின்னா தொடர்பு கொள்ளுதல், fan அப்படின்னா விசிறி. So line by line அதுக்கான மீனிங் பார்க்கலாம். If you like dog and art, உங்களுக்கு நாய்களும் ஆர்ட் படம் வரைகிற டிராயிங் மாதிரி ஆர்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த நியூஸ் உங்களுக்கு கதை. திஸ் நியூஸ் ஃபார் யூ. there is an exhibition in London. ஸோ லண்டன்ல நடந்த ஒரு எக்ஸிபிஷன். இட்ஸ் ஸ்பெஷல். இட்ஸ் an exhibition for dogs. அது ரொம்ப ஒரு முக்கியமான எக்ஸிபிஷன், ரொம்ப சிறப்பான எக்ஸிபிஷன். ஏன்னா இந்த எக்ஸிபிஷன் only for dogs. Dogs can have fun at the exhibitions. They can interact with the art. So என்ன சொல்றீங்கன்னா, டாக் நாய்கள் அந்த எக்ஸிபிஷன்ல நிறைய சந்தோஷமா என்ஜாய் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம இன்ட்ராக்ட் வித் ஆர்ட், ஒரு ஆர்ட் படங்கள், கலைப்பொருட்கள், ஆர்ட்னா கலைப்பொருட்கள் தான் நாங்கள் இன்ட்ராக்ட் பண்ணி பண்ணலாம். There is a model of car. There's a fan next to it. அங்க ஒரு கலைப்பொருள், ஒரு கார் போன்ற ஒரு பொருள் இருக்குது. ஸோ அந்த கார் பக்கத்தில் ஒரு ஃபேன் இருக்குது. Dog can get in the car. They can put their heads out of the window. அந்த கார் போன்ற அந்த ஆர்ட்டுக்குள்ள அந்த நாய்கள் உள்ள நுழையலாம். உள்ள நுழைஞ்சு அந்த விண்டோ வழியா தலையை எட்டி பார்க்கலாம். The fan makes winds. Dogs feel like they are in a real car. So அந்த ஃபேன் பக்கத்தில் இருக்க ஃபேன் அதுலேருந்து காற்று வருது. அந்த காற்றுனால அந்த நாய்கள் உண்மையிலுமே ஒரு ரியலான காரில் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. There is also 3-meter dog bowl. It's full with brown balls. They look like dog foods. அங்கே ஒரு 3 மீட்டர் நீளம் கொண்ட ஒரு டாக் பவுல் இருக்குது. அந்த பவுலில் நிறைய ப்ரௌன் கலர் பால்ஸ் இருக்குது. அது பார்க்கறதுக்கு நாய்கள் உணவு மாதிரி இருக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க. The creator of exhibition want to make dogs happy. He said dogs must play. It's good for their health. ஸோ அந்த எக்ஸிபிஷனை கிரியேட் பண்ண சொல்லியிருக்காரு. இது நாய்களை மகிழ்விப்பதற்காக உருவாக்கப்பட்டது. ஏன்னா நாய்கள் மகிழ்ச்சியா இருந்தாலும் ஆரோக்கியமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நன்றி. வாழ்க்கை. நம்மளோட ஆன்லைன் கிளாஸ்ல ஜாயின் பண்ண விரும்புறாங்க, கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல கூகுள் ஃபார்ம்ல ஃபில் பண்ணுங்க, நாங்கள் உங்களுக்கு ரிப்ளை பண்றோம். ஸோ இல்லைன்னா அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கும், அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க மெசேஜ் பண்ணுங்க, உங்களுக்கு நாங்கள் ரிப்ளை பண்றோம். நன்றி. வாழ்க வளமுடன். நம்ம சேனலை ஏன் லைக் பண்ணணும் அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த சேனல் வீடியோவை நான் சொல்கிறேன். நான் ஒரு நாளைக்கு காலையில் நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன். காலையில் 6 மணிக்கு இருந்துச்சு வேலைக்கு போயிட்டேன்னா 6 மணிக்கு வேலைக்கு கிளம்பி போயிடுவேன். ஈவினிங் 7-8 மணிக்கான திரும்பி வருவேன். அந்த 7-8 மணிக்கு சரி இன்னைக்கு நான் எதனா ஒரு வீடியோ போட்டாகணும், லேர்னிங் வீடியோ போட்டாகணும், ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு கண்டிப்பாக உட்காந்து அந்த வீடியோவில் ரெக்கார்ட் பண்ண வீடியோவை எடிட் பண்ணி அப்லோடு பண்ணுறது. இதுக்குன்னா டைம் எடுத்துரும். எல்லாம் செட் பண்ணி போகிறதுக்கு 12 மணி ஆயிரும். 12 மணிக்கு தான் படுத்துக்கிற வரைக்கும் சிலிண்டர் 2 மணி 3 மணினா ஆயிருக்கு. நீங்கள் என்னோடய வீடியோ நிறைய வீடியோ பாருங்கள், என்னோடய கண்ணு ரொம்ப சோர்ந்து போயிருக்கும், ரொம்ப ரெட்டிஷாக இருக்கும், சோர்ந்து போயிருக்கும். இது எல்லாமே எடிட்டிங், இந்த அப்லோடு ஒர்க்கு, இந்த வீடியோ ஒர்க்கு.
ஸோ நான் இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு ஒரு லேர்னிங் வீடியோ போடுறேன், ஆனால் நீங்கள் அதுக்கு ஒரு லைக் கொடுக்காம போகலாமா? எவ்வளவோ பேர் பார்க்குறீங்க, ஒரு லைக் பண்ணிட்டு போங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. கமெண்ட்டில் ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான கமெண்ட் அப்படி கமெண்ட் கொடுத்துட்டு போங்க. ஸோ அந்த மாதிரி உங்கள் நண்பர்களுக்கு நான் ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப ஒரு புண்ணியம், உங்களுக்கும் அதில் புண்ணிய பலன் கிடைக்கும் இல்லைங்களா? ஒன்னொருத்தருக்கு கல்வி கிடைச்சா அந்த கல்வியில் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய புண்ணியம் உங்களுக்கும் கிடைக்கும். அதனால் நீங்கள் நல்லவருக்கு 4 பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு தரமான ஆங்கிலம் 4 பேர்த்துக்கு போய் சேரட்டும். ஸோ இதுதான் நீங்கள் சேனலை லைக் பண்ணும், கமெண்ட் பண்ணும், ஷேர் பண்ணும். அதற்கான காரணம் இதுதான். நன்றி, வாழ்க வளமுடன்.